ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபோன்பே கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்ட்ராவல் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதே சமயம் நம்ம ஃபோன்பேல கோல்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறது, நம்ம எப்படி கோல்டை சேல் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல ரெஃபர் அண்ட் கெட் சொல்லிட்டு இருக்கு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து கிஃப்ட் கார்டில் பேலன்ஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ற அமௌண்ட்ஸ் எல்லாமே கிஃப்ட் கார்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அதே ஆப்ஷன் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து பாருங்க ரெஃபர் அண்ட் ஏர்ன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெஃபர் அண்ட் ஏர்ன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெஃபர் அண்ட் ஏர்ன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சேம் அதே பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நம்ம இந்த பேஜுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து ரெஃபரல் லிங்க் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து இப்போ அதன் மூலமா கூட ஏர்ன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேஜ்ல இருந்து நீங்க வந்து ரெஃபரல் லிங்கை ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இது போல ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே எந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இப்போ நீங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இதுல மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மோர் ஆப்ஷன்ஸ்ல இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க கிஃப்ட் கார்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிஃப்ட் கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கிஃப்ட் கார்டை கிளிக் பண்றேன். கிஃப்ட் கார்டை கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து காமிக்கும். இப்போ வந்து கிஃப்ட் கார்டில் எப்படி பேலன்ஸ் ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபோன்பேவோட கேஷ்பேக், அதுக்கப்புறம் அந்த ஃபோன்பேவோட நீங்க ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கிஃப்ட் கார்ட்ஸ் எதனா கிளைம் பண்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இந்த அமௌண்ட்ஸ் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் நீங்க பில் பேமெண்ட்ஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க டைரக்டா மணியை ஷேர் பண்ண முடியாது, அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல. நம்ம இன்னொரு வழியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு இந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணலாம். இன்னும் நிறைய வழி இருக்கும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியில வந்து நான் வித்ட்ராவல் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இப்போ இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ரீசார்ஜ் அண்ட் பில்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க விவ் ஆல் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்காகவும் பில் பேமெண்ட்ஸ் பண்றதுக்காகவும் நீங்க வந்து அதுல கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து பயன்படுத்தலாம். நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது அதுல வந்து கிஃப்ட் கார்டு வந்து காமிக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதன் மூலமா பே பண்ணிக்கலாம். கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை பே பண்ணும்போது யூபிஐ பின்லாம் எதுவுமே கேட்காது, டைரக்டா வந்து நம்ம பே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வழி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வழி. நம்ம கோல்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ அதுக்காக என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது சேவிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, சேவிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய சேவிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சேவிங்ஸை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க மை கோல்டு சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து நமக்கு இப்போ கோல்டு எதுவுமே இல்லை, நம்ம வந்து இப்போ நம்ம கோல்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பை டிஜிட்டல் கோல்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, பை டிஜிட்டல் கோல்டு. பை டிஜிட்டல் கோல்டு அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பை டிஜிட்டல் கோல்டு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க பை டிஜிட்டல் கோல்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ இதுல வந்து நீங்க எவ்வளோக்கு நீங்க வந்து டிஜிட்டல் கோல்டை நீங்க வந்து பை பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டிஜிட்டல் கோல்டை பை பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க ருபீஸ்லயே என்டர் பண்ணலாம், கிராம்ஸ்லயே என்டர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து ருபீஸ்ல என்டர் பண்ணிக்கிறேன், அமௌண்ட் வந்து நான் என்டர் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கோல்டு நான் பை பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி, அதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நீங்க கிஃப்ட் கார்டில் வச்சிருக்கக்கூடிய பேலன்ஸ் அந்த அமௌண்ட்டை நம்ம டைரக்டா வந்து பேங்க் அக்கௌண்ட்ல அதே அமௌண்ட்டை நம்ம வித்ட்ராவல் வந்து பண்ண முடியாது. இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், அதாவது குறைஞ்சியும் வரலாம், அதிகபட்சமாகவும் வரலாம். நம்ம வந்து கோல்டை நம்ம சேல் பண்றதை பொறுத்து, நம்ம பை பண்ணி சேல் பண்றதை பொறுத்து. நீங்க வந்து கோல்டு நீங்க வாங்குற டைம்ல கோல்டோட ரேட் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கோல்டு நீங்க சேல் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து சரியா சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை நீங்க வந்து கோல்டை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு 100 200 300 அது போல லாஸ் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை பயன்படுத்தி நீங்க வந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கோல்டுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோல்டோட ரேட் ஏறும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், குறைஞ்சிச்சு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகலாம். அது பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸை தீர்மானிக்க முடியும். நம்ம வந்து சரியா சொல்ல முடியாது. உங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து, நீங்க வாங்குற அமௌண்ட்டை பொறுத்து தான் அது எல்லாமே. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து என்னுடைய கிஃப்ட் கார்டில் 5000 சம்திங் இருந்தது. நான் வந்து
5000 வந்து நான் வாங்க போறேன். இப்போ 5000 என்டர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க மேல டாப்ல உங்களுக்கு ஒரு ஆரோ இருக்கு. இதுல சேவ் கோல்டு சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து பாருங்க கோல்டு ப்ரொவைடர் சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல சூஸ் எ ப்ரொவைடர் சொல்லிட்டு இப்போ நீங்க எதுல கோல்டு வாங்குறீங்களோ அதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுல ரேட்லாம் கொடுத்திருப்பாங்க. எது உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டிலாம் எது பொருந்ததோ அதை நீங்க அது கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சேவ் கோல்டே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால டிஃபால்ட்டா சேவ் கோல்டு தான் செலக்ட் ஆயிருக்கும். நம்ம சேவ் கோல்டே செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல ப்ரொசீட் இருக்கு. உங்களுக்கான அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க இதுல ரிடீம்ஷன் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எவ்வளவு கோல்டு இப்போ நீங்க வாங்குறீங்க, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்க, அது ஜிஎஸ்டி எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுல டீடைலா கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க எல்லாமே செக் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல ப்ரொசீட் டு பே சொல்லிட்டு இருக்கு. ப்ரொசீட் டு பே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீட் டு பே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ₹145 ஜிஎஸ்டி வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நான் ப்ரொசீட் டு பே வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து எதன் மூலமா நீங்க வந்து கோல்டை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, பை பண்ணி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் வழியாக கூட வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிஃப்ட் கார்டு தான் பயன்படுத்த போறோம். இப்போ நீங்க பேங்க் அக்கௌண்ட் வழியாக வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து யூபிஐ பின் என்டர் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து கிஃப்ட் கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம். கிஃப்ட் கார்டில் எனக்கு போதுமான அமௌண்ட் வந்து இருக்கு. 5000 வந்து என்டர் பண்ணிருக்கேன். 5000 வந்து கிஃப்ட் கார்டில் இருக்கு. செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல பே சொல்லிட்டு இருக்கு. பே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பே வந்து கிளிக் பண்றேன். பே கிளிக் பண்ணும்போது கனெக்டிங் செக்யூர்லி சொல்லிட்டு இப்போ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க நம்ம கிஃப்ட் கார்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து யூபிஐ பின் எதுவுமே என்டர் பண்ண தேவையில்ல. டைரக்டா வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆயிடும். பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும். இப்போ நம்ம வந்து 5000க்கு சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம வந்து கோல்டை பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க சேவ் கோல்டு வந்து 5000 வந்து நம்ம வாங்கியாச்சு. இப்போ அந்த கோல்டோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 4800 சம்திங் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ இது வந்து ஜிஎஸ்டி பிடிச்ச மீதி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோக்கு தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துற பிறகு இப்போ நீங்க திரும்ப நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் கீழே வந்துட்டு சேவிங்ஸ்குள்ளே போயிடுங்க. இப்போ நீங்க சேவிங்ஸை திரும்ப கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க வந்து கோல்டு எதனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சேவிங்ஸ்ல வந்து காமிக்கும். இதுல வந்து காமிக்குது பாருங்க. இப்போ கரண்ட் வேல்யூ எவ்வளோக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோக்கு நீங்க கோல்டு இப்போ நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க அந்த அமௌண்ட் மேல கிளிக் பண்ணுங்க. சைடுல ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து டீடைலா கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து அந்த கோல்டோட வேல்யூ எவ்வளோ, இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா, டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கா, அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம வந்து சேல் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். கீழே வந்து சேல் கோல்டு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சேல் கோல்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து சேல் கோல்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். சேல் கோல்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களால கோல்டு நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சேல் வந்து பண்ண முடியும். 24 ஹவர்ஸ்க்குள்ளவே நம்மளால வாங்கியிருக்கக்கூடிய கோல்டை சேல் பண்ண முடியாது. அதனால 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, உங்களால சேல் பண்ண முடியும். கீழே வந்து நீங்க அமௌண்ட் என்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எரர் தான் வரும். அதுக்குள்ளவே இப்போ கோல்டு பேலன்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டு வந்து அதுல ஆட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடலாம். பேக் வந்து இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல இருக்கக்கூடிய மோர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கிஃப்ட் கார்டை மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிஃப்ட் கார்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிஃப்ட் கார்டு இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து காமிக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து ரெடியூஸ் வந்து ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 5000 சம்திங் இருந்தது. இப்போ வந்து ரெடியூஸ் ஆகி இப்போ வந்து 700 சம்திங் வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிஃப்ட் கார்டு இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கோம் நம்ம கோல்டை பர்ச்சேஸ் பண்றதுக்காக. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இப்போ பேக் வந்துட்டு இப்போ நம்ம 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து திரும்ப ட்ரை பண்ணலாம். இப்போ நான் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃபோன் பே ஓப்பன் பண்ணியாச்சு. மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய சேவிங்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சேவிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சேவிங்ஸை கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க மை கோல்டு சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து மை கோல்டு மேல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அந்த கோல்டு வேல்யூ மேல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அது ஒரு ஆரோ இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ வந்து கோல்டு சேல் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கீழே பாட்டம் இருக்கு. சேல் கோல்டு சொல்லிட்டு இருக்கு. சேல் கோல்டு வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சேல் கோல்டு வந்து கிளிக் பண்றேன். இப்போ சேல் கோல்டை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கோல்டு வந்து ஆட் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து அந்த கோல்டோட வேல்யூ எவ்வளோ, இப்போ எவ்வளோக்கு சேல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த அமௌண்ட்க்கு வந்து நம்ம சேல் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து என்டர் வந்து நான் பண்றேன் பாருங்க. நீங்க வந்து கிராம்ஸா என்டர் பண்ணி கூட சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ருபீஸா என்டர் பண்ணி கூட நீங்க வந்து சேல் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ருபீஸே நம்ம வந்து என்டர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து அமௌண்ட் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 500க்கு வந்து நான் கோல்டை வந்து நான் சேல் பண்ண போறேன். எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து 500 வந்து என்டர் பண்றேன். இப்போ என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல கிரெடிட் டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து நீங்க உங்களுடைய ஃபோன் பேல மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நிறைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எந்த அக்கௌண்ட் பிரைமரியா வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து நீங்க சேல் பண்ணக்கூடிய அந்த கோல்டுக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ கீழே பாட்டம்ல சேல் இருக்கு. சேல் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ சேல் வந்து கொடுக்குறேன். கொடுக்கும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க கன்ஃபார்ம் டு சேல் கோல்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த கோல்டு அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு 48 ஹவர்ஸ் கூட டைம் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா சேல் வந்து ஆகும். இப்போ எனக்கு வந்து சேல் ஆகல. என்ன ரீசன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோன்பேவோட செக்யூரிட்டி ரீசனுக்காக வந்து பாருங்க 5 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கோல்டை வந்து சேல் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கோல்டோட வேல்யூ அதிகமா இருக்குது அந்த ரீசனுக்காக
ஆகோ என்னவோ தெரியல. பட் உங்களுக்கு வந்து சேல் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அமௌண்ட்ட பொறுத்து கூட இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து 5 டேஸ் கழிச்சு தான் உங்களால சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து சொல்லிட்டாங்க. செக்யூரிட்டி ரீசன்க்காக வந்து சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேல் பண்றதுக்காக கூட இருக்கலாம். நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க பண்ணும்போது கரெக்ட்டா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சேல் பண்ற மாரி குடுக்கறது வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க வந்து செக் பண்ணிட்டு நீங்க வந்து சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே. இப்ப நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்ப நம்ம 5 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து கோல்டு செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து கோல்டு செல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம வந்து 5 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து திரும்ப ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஃபோன்பே வந்து திரும்ப வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஆஃப்டர் 5 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ட்ரை பண்றேன். ஓகே. இப்ப வந்து பாருங்க. இப்போ நான் ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய சேவிங்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் வந்து கிளிக் பண்றேன். சேவிங்ஸை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் மேல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. மை கோல்டு அப்படின்ற இந்த அமௌண்ட் மேல வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க சேல் கோல்டு சொல்லிட்டு இருக்கு. இப்போ சேல் கோல்டு வந்து நம்ம திரும்ப வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இப்போ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கோல்டு நீங்க வந்து சேல் பண்றீங்க அப்படின்னா, கோல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, அதாவது இதுல வந்து பாருங்க சேலபிள் அமௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து கோல்டோட வேல்யூ இருக்கும். அதுக்கு கீழே அமௌண்ட் எவ்வளவுக்கு விற்க முடியும் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சேல் பண்ண முடியும் சொல்லிட்டு. அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது சேல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அதனால கோல்டோட வேல்யூ வந்து அதிகமாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஓகே. நீங்க சேல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கீழ பாட்டம்ல வந்து பாக்ஸ் இருக்கு பாருங்க. அதுல வந்து எவ்வளவுக்கு நீங்க சேல் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சேல் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். 4700 வந்து என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிரெடிட் டூ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதுல வந்து உங்களுடைய பிரைமரி பேங்க் அக்கவுண்ட் தான் வந்து இது இருக்கும். நீங்க ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தா அந்த பேங்க் அக்கவுண்ட் தான் அதுல வந்து ஷோ ஆகும். ஓகே. இப்போ வந்து சேல் இருக்கு. சேல் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எப்படி பார்க்க போறோம். இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது கனெக்டிங் செக்யூர்லி சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து கோல்டு வந்து சேல் ஆயிடும். இப்போ வந்து கோல்டு வந்து சேல் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ கோல்டு வந்து சேல் ஆயிடுச்சு. இந்த கோல்டு அமௌண்ட் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து பாருங்க உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் ஆயிடும். ஓகே. இப்போ நான் வந்து 5000க்கு வந்து கோல்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பாருங்க 4700க்கு தான் நான் வந்து வித்திருக்கேன். என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல 4700 தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரெடிட் வந்து ஆயிருக்கும். இப்போ அந்த 300 எனக்கு வந்து இப்போ லாஸ் ஆயிருக்கு. இப்போ இதுவே உங்களுக்கு லாஸ் ஆகாது. கோல்டோட வேல்யூ வந்து அதிகமாகும் போது நீங்க சேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. ஓகே. இப்போ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து இப்போ நீங்க கோல்டு சேல் பண்ண அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் வந்து ஆயிருக்கும். அப்படி உங்களுக்கு ஆகல அப்படின்னா 48 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து ஆயிடும். ஓகே. இப்போ மீதி வந்து பாருங்க 40 ரூபாய்க்கான அந்த கோல்டு தான் இருக்கு. 40 ரூபீஸ்க்கான அந்த கோல்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே. இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடலாம். இப்போ நம்ம பேக் வந்துடலாம் டோட்டலா. இப்போ இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பாட்டம்ல ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஹிஸ்டரி ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஹிஸ்டரி கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து நீங்க சேல் பண்ணது வந்து இதுல வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. இதுல சேல் பண்ணது கோல்டு சேல் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல வந்து தெளிவா இருக்கும். நீங்க பாத்துக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் கிஃப்ட் கார்டுல இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்ம பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ராவல் வந்து பண்ணணும். நம்ம வித்ட்ராவல் பண்றதுக்கான ஒரு மெத்தட் நம்ம வந்து இந்த வீடியோல பாத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.